ஸோ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என் லைஃப்பில் நேற்று நடந்துச்சுங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சுனாலும் அது நடந்ததுக்கான ரீசன் எண்டிங்கில் எனக்கு புரிஞ்சுது. அது ஒரு மாதிரி ஹாப்பினஸும் கொடுத்துங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஜவாது மலைக்கு வரணும். ஸோ அதுக்கு திருவண்ணாமலையில் தான் நான் வரணும். ஸோ கீழாம்பாக்கத்தில் பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வீட்டிலேருந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டேன். ஆட்டோ புக் பண்ணி பார்த்தோன்னா ஸ்பாட்டில் இறங்கிட்டேன். ஆட்டோக்காரர் என்ன சொன்னார்னா, இங்கே தான் நீங்கள் போகிற ஸ்பாட்டு வந்துச்சு இறங்கன்னு சொன்னார். பஸ் ஸ்டாப் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நல்லா பெருசாச்சு, ஏன் அது சின்னதாக இருக்குன்னு பார்த்தா அவர் சொல்கிறார், நீங்கள் போட்டது கேளம்பாக்கம் ப்ரோ, கிளாம்பாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போ தான் தெரியும் கேளம்பாக்கம் அப்படின்ற ஒன்று இருக்குன்ட்டு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் கிளாம்பாக்கம் போகிறதே அதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு ஐயோடான்னு ஆகிப்போச்சு, என்னடா இது இப்படி பண்ணிட்டேமாடான்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸில் போனால் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஆட்டோ புக் பண்ணி போனேன். கடைசியில் அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆச்சு, நான் ஒரு 15 கிலோமீட்டர் வண்டலூர் போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் அதுலேருந்து பஸ்ஸில் போய் நின்றுட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போய் சேர்ந்துட்டேன். இங்கே ஏதோ ஒரு மாதிரி சத்தம்லாம் கேட்குதுங்க, லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போய் சேர்ந்துட்டேன். ஸோ அங்கே என்னாச்சுன்னா ஒரு அம்மா கையில் குழந்தை வச்சுட்டு ஒரு சின்னதாக 2 பொருள் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ 50 ரூபா இது வாங்கிக்கோங்க, பசிக்குது, காலேருந்து சாப்பிடவே இல்லை, குழந்தெல்லாம் பசியில் இருக்குது, வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் பாக்கெட்லேயும் கிட்டத்தட்ட அதே 50 ரூபா தான் இது. நான் போன அந்த சில்லரெல்லாம் மிச்சம் போய் 50 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ அந்த 50 ரூபா அங்கே கொடுத்துட்டு அந்த பொருளையும் வாங்கிட்டேன். ஸோ நேற்று அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எனக்கு ஏன் நடந்ததுன்னா ஸோ அந்த குழந்தைக்கு அந்த ஒரு வேலைக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த காசு கொடுக்கறதுக்காக தான் நடந்ததுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஒரு மாதிரி அதில் ஒரு ஹாப்பினஸ். எனக்கு எவ்வளோ கடுப்பு இருந்துச்சுன்னா, அவ்வளோ கோவமாக இருந்தேன் நான். ஐயோ இப்படி சுற்றிட்டு இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டேமாடான்னு சொல்லிட்டு. கடைசியில் ஓகே பரவாயில்ல, நம்ம இப்படி சுற்றி வந்ததெல்லாம் ஸோ அந்த குழந்தைக்கு கொடுத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தோன்னே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடச்சிது. இப்போ ஒரு வேளை நான் கரெக்டாக கீழம்பாக்கன்னு சொல்லி போட்டிருந்தேன், நான் கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துட்டுருப்பேன். ஸோ பஸ்ஸும் கொஞ்சம் முன்னாடி பிடிச்சிருப்பேன். அவங்கள நான் பார்த்துருப்பேன், நான் கேட்டால் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன். அவங்களுக்கு என்னால் அந்த உதவியும் பண்ணியிருக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அதான் சொல்ல வந்தாங்க. இப்போ நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும், அது பயங்கரமாக கடுப்பேற்றும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி பண்ணக்கூடியதாக இருக்கலாம், இல்லைனா அடுத்தவங்களுக்கு அது ஒரு உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் எப்பப்பெல்லாம் தப்பு பண்ணுறேனோ அப்போ அது யாரோ ஒருத்தருக்கு நல்ல ஒரு விஷயமா நடக்கும். ஸோ என் மூலிமா. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எதனாச்சும் நடந்திருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.